அதனால இன்னைக்கு இந்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இப்ப பாருங்க, நீங்க செத்த பிணம் போல கிடக்குறீங்க. இதுதான் நிஜம். உங்களோட உடம்பு மட்டும்தான் உங்களோட உண்மையான சொத்து. இதனோட ஆரோக்கியத்தையும் அமைதி தன்மையையும் மேம்படுத்துறதுக்கு பாருங்க. உங்க உள்ளம் அசுத்தமாகாம இருக்கணும் அப்படின்னா, நான் இப்ப சொல்லக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ல அந்த அழுக்குகளை, அந்த நான்சென்ஸை இன்னையிலிருந்து தூக்கி போட்டுடலாம். எங்கிட்ட கேட்காம பண்ணிட்டாங்க, என்னை கன்சல்ட் பண்ணல, என்ன மதிக்கல, என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிடல, எங்கிட்ட சொல்லல, என்ன கேட்டிருக்கணும்ல, நான் தான் பெரியவன், நான் தானே பெரியப்பா, நான் தான் வீட்டுக்கு தலைவன், நான் தானே எம்டி. இதெல்லாம் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனம் பாதிக்காது. நம்ம மனம் பாதிச்சுச்சுன்னா நம்ம உடல் பாதிக்கும் கண்டிப்பா. ஒரு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் எந்த அளவுக்கு வளைக்கிறாருன்னு பாத்துக்கோங்க. நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு வளைக்க முயற்சி பண்ணலாம். பாருங்க எந்த அளவுக்கு வளைக்கிறாரு பாருங்க. இந்த ஏஜ்ல பாருங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனை நம்ம எடுத்துக்கலாம். நம்மனாலே முடியும்.